ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியும் அன்பும் சூப்பராக வியாபாரம் பண்ணிட்டு அந்த மிச்சம் மீந்த பொருளை எல்லாத்தையும் நிறைய அனாதைகளுக்கும் சாப்பாடு இல்லாமல் ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஏழைகளுக்கு மிச்சம் சாப்பாடை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேல்ஸ் பண்ணதில் கிடைக்காத சந்தோஷம் இவங்களுக்கு கொடுத்துருக்குமே சாப்பாடு, அதில் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணியும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ட்ரக் வண்டியில் வரும்போது வர வழியில் ஐஸ்கிரீமை பார்க்குறாங்க. ஐஸ்கிரீமை பார்த்துட்டு நான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்றாங்க கண்மணி. அன்பு வேண்டாம் கண்மணி, மழை வரா மாதிரி இருக்குது, உனக்கு ஒத்துக்காது, வேண்டான்றாரு. அதெல்லாம் முடியாது, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆவேன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க. மழை வருது. அந்த மழையில் ஒரே டான்ஸு தாங்க, ஆட்டம் பயங்கரமாக போடுறாங்க. அதுக்கப்புறம் அன்பு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே இல்லை, மழையில் நனையாத, உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்த உடனேயே அன்பு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அன்போட அம்மா வந்திருக்காங்க கண்மணி வீட்டில். பார்த்ததும், அவங்க அம்மாவை பார்த்ததும் அன்பு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு அவங்க அம்மாவை. கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா அன்பு, உனக்கு என் ஞாபகமே வரலையா? எனக்கு ஒரு ஃபோன் கூட நீ பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு, பரவாயில்ல, நான் நீ வீட்டை விட்டு வந்ததும் எனக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கலடா, நான் ஏதாச்சும் பண்ணிக்கலாமான்னு நினச்சேன், அந்த அளவில் நான் கவலையில் இருந்தேன், நல்ல வேலை அதுக்கு முன்னாடி என் பிள்ளையையும் என் மருமகளையும் நான் பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம் எனக்கு அப்படின்றாங்க. உடனே அன்பு சொல்கிறாரு, அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் ஒன்றாலாம் சேர்ந்து வாழலம்மா, நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர், நாங்கள் எப்படி அதனால் நாங்கள் ட்ரக் வண்டி வச்சு இப்போது தொழில் பண்ணுறதா சூழ்நிலை வந்துடுது, ஒரு கூட ஒருத்தர் வேலை செஞ்சால் எப்படியோ அப்படி தாம்மா இருக்கிறோம், நீ வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாருன்னா, உடனே அவங்க அம்மாவையும் அவங்க தம்பி ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறாரு. சரிம்மா, நீ எதுக்கு இதெல்லாம் எங்களை கனெக்ஷன் பண்ணுற மாதிரி பேசுகிற, இது மாதிரி பேசிட்டு இருந்தால் நீ உங்கள் வீட்டுக்கு போயிடு, டே அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நானும் நீ வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டோம்ப்பா நாங்கள் எல்லாருமேன்னு. அப்போது அன்போட தம்பியும் சொல்கிறார், நானும் வந்துட்டேனே என் ஒய்ஃபை கூட்டிகிட்டுன்னு. அப்புறம் அன்போட வீட்டுக்கு போன உடனே அன்பு வீட்டை பார்த்துட்டு அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, ஏய் அன்பு, உனக்கு ஏண்டா இந்த தலையெழுத்து, ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கியப்பா இந்த வீட்டில், எப்படி இருந்தவன் நீ அப்படின்னு, உனக்கு ஒரு வசதியும் இல்லையப்பான்றாங்க. ஏம்மா, வசதி இல்லைன்னா என்னம்மா, ஓரமாக படுத்து உறங்க ஒரு வீடு இருந்தால் போதாதா, ஏன் உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு வீடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது கண்மணியோடைய அம்மாவும் சித்தியும் இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. உடனே அன்பு கேட்குறா, நீங்கள் எதுக்கு இந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வரீங்க, நான் ஆர்டர் போட்டுக்கிறேன்றாரு. உடனே அன்போட தம்பி என்ன சொல்கிறாருன்னா, ஏய் நீ ஆர்டர் போட்டு அது ஆறி போய் நான் நாறி போய் சாப்பிட்றதுக்குள்ளே அவ்வளோதாண்டா எப்பா, எனக்கு வயிறு கவான்னுது, நீ அப்புறமா நீ எதனா பண்ணிக்கோ, இப்போ கொடுங்கம்மா சாப்பாடுன்னு வாங்கி வச்சுக்கிட்டு அன்போட தம்பி கார்த்தியும் பவியும் அவங்க ஒய்ஃபு பவியும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட பிறகு மறுநாள் தூங்கி எழுந்து வெளியே வராங்கங்க. வெளியே வந்ததும் கண்மணி வாசல் தெளிக்கிறாங்க. வாசல் தெளித்த உடனேயே கார்த்தி பார்த்துட்டு, அண்ணி அண்ணி குட் மார்னிங் அண்ணி, அண்ணி குட் மார்னிங் அண்ணின்றாரு. உடனே கண்மணி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறாங்க. ரெண்டாவது கார்த்தி ஒய்ஃபு வராங்க. நீ கூப்பிட்றது காதில் விழலை போல இருக்கு, நான் கூப்பிட்றேன் பாரு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அக்கான்றாங்க. அப்போவும் அவங்க பார்க்கல. ஏன்டா இவ இப்படி கூப்பிட்டாலும் மதிக்க மாட்டேன்றா அப்படின்னு அன்போட அம்மா வெளியே நின்று எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அன்பு சொல்கிறாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவள் நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் அவளுக்கு கேட்கும் தான், ஆனால் அவள் பார்க்க மாட்டா, ஏன்னா நாங்கள் புருஷன் பண்டாட்டின்றது இந்த காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நாங்கள் ஒன்றா வேலை செய்கிறோன்ற
ஓனரை மட்டும்தான் தெரியும். நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறோமே, அந்த ஓனர் வந்து ஜீவா, அவர் வந்து இவளுடைய ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவருக்கே இன்னும் தெரியாது. நாங்கள் வெறும் வேலை செய்கிறவங்க தான். அதனால் அவள் எப்போ நம்ம வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்தாலோ அப்போவே நான் அவள் உறவை, எங்கள் 2 பேருக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் அவள் கேட்க மாட்டா. நீங்களும் இதே மாதிரி தான் இருந்துக்கணும் இந்த இடத்துல. இதை ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்கிறாரு. இது ஒரு சோகமாக கவலையாக அப்படியே யோசிக்கிறாங்கங்க அன்போட அம்மா. நாளைக்கு இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த குடும்பத்துக்குள்ள. கண்மணியும் அன்பையும் சேர்த்து வைக்கிறது தான் இவங்களுடைய பிளானு. பாருங்களேன் அந்த ஆட்டத்தை. தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். பாய். நன்றி. வணக்கம்.